ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதில் ஸ்ரீ சாயிபாபா பழைய விக்கிரகங்களை தொடர்ந்து வழிபடுதல் குறித்து கூறிய விளக்கத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஷியாமா: புதிதாக சிலை கொண்டு வருவதால் என்ன கெடுதல்? ஸ்ரீ சாயிபாபா கோபத்துடன்: நான் என் வாயை திறந்துதான் பேசுகிறேனே, அல்லாது வேறு விதமாக அல்ல. காவலைப்பட்டியிலுக்கு தனது சொந்த குருவிடத்தில் இருந்த அளவு விசுவாசம் பாபாவிடம் இருக்கவில்லை. ஆகவே வாணியிலிருந்து குருவின் கிராமத்துக்கு ஒரு புது சிலையை கொண்டு வந்தார். அங்கே பிளேக் நோய் தோன்றி பலர் இறந்தனர். ஏற்கனவே ரூபாய் 300 அல்லது ரூபாய் 400 பெற்றுக்கொண்ட அவருடைய குரு பட்டீலுக்கு புதிதாக ஒரு செய்தி அனுப்பினார். பட்டீல் தனது நிலத்தை குருவுக்கு தானமாக பதிவு செய்து கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர் உடனே இறக்க நேரிடும் என சபித்து விடுவதாக அச்சுறுத்தினார். பட்டீல் விழித்து கொண்டார். பாபாவின் தன்னலமற்ற தன்மையையும் ஞானத்தையும் அதே சமயம் தன் குருவுடைய தீய சுபாவத்தையும் புரிந்து கொண்டார். அவருடைய பரம்பரையில் பூஜிக்கப்பட்டு வந்த சிலைகளையே பிரதிஷ்டை செய்தார். சாதனை. குரு சாயிநாதனின் முந்தைய குருவின் மகிமை. ஸ்ரீ சாயிபாபா தமது குருவை எப்படி சந்தித்தார் என்ற விவரத்தை பாபாவே விளக்கமாக கூறினார். ஒரு சமயம் நானும் மற்றும் மூவரும் சாத்திரங்கள், புராணங்கள், இதர நூல்கள் ஆகியவற்றை படித்து கொண்டிருந்தோம். ஞானம் பெறுவது எப்படி என்பது பற்றி விவாதிக்கலானோம். ஒருவர் கூறினார், நாம் நம்மையே, அதாவது குருவை அல்ல, நம்பியிருக்க வேண்டும். உத்தரோதோத்மனாத்மானம், அதாவது தன்னைத்தானே உயர்த்திக்கொள் என கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் அவர் கூறினார், மனதை எண்ணங்கள், ஐயங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுவித்து கட்டுப்படுத்தி வைப்பதே பிரதானமான வழி. எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் இருப்பது நாமே. மூன்றாவது நபர், தோற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அருவமாக உள்ள ஒன்றே மாறாமல் இருப்பது. ஆகவே அழியக்கூடியது அனித்தியம், அழியாதது நித்தியம் எது என்ற விசாரத்தில் ஈடுபட வேண்டும். நான்காவது நபர், அதாவது ஸ்ரீ சாயிபாபா, புத்தக படிப்பினால் கிடைக்கும் அறிவை விரும்பவில்லை. அவர் கூறுகிறார், நமக்கென நிர்ணயிக்கப்பட்ட கடமையை செய்வோம். நமது உடல், வாக்கு, உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய ஒரு குருவிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவரிடம் விசுவாசம் வைப்பது இப்போது அவசியமாகிறது. இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம். ஓம் சாய்ராம்.